இங்க ஆமா வைரமணி மண்டபங்கள் 7.5 கோபுரங்களோடு வல்லரக்கன் ஆளுகிறான். 7.5 கோபுரத்தோடு ஆண்டு வருகிறான். கரை காணாத செல்வம். ஏங்கப்பா என்ன செல்வம். 12 வருஷத்துக்குள்ள 12 வருஷத்துக்குள்ள நாட்டு மக்கள் அவனுக்கு கப்பம் கட்டினார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், அவனுக்கு இருசா கட்டினார்கள், அவனை எழுந்தரித்து வணங்கினார்கள். அங்க வல்லரக்க வந்தானா எழுந்து வணங்குகிறார்கள். ஆண்டவனே கையெடுத்து கும்பிடுதான், ஆண்டவனே நினைத்து கும்பிடுறார்கள். பாதாள லோகத்தை ஆளுகிறானே வல்லரக்கன், அருமையாகவே ஆண்டு வாரானே வல்லரக்கன். அப்பா புடி புடி புடின்னு பிடிக்கான், புடி புடின்னு வாழ்ந்து வாரா, புடி புடின்னு 12 வருஷமா 12 வருஷமும் ஒரு செல்வாக்கோடு ஆண்டு வருகிறான், ஆளுகிறான். ஆமா அவனுக்கு செல்வாக்கு வந்த உடனே வல்லரக்கனுக்கு சொல்வாக்கு வருது. சொல்வாக்கும் வருது. சொல்வாக்குனா என்ன? என்ன? தான் என்ற அகம் அவனுக்கு வருது. தான் என்ற அகம் வர ஆரம்பிச்சிட்டு. ஆமா, யாரனாலும் மதிப்பு இல்லாம பேசுறது. ஆமா, யாரனாலும் சரி, நம்ம டிரைவர்னாலும் சரி. ஆமா, பல நாளைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு சிக்குவான். எவங்கிட்டையாவது அந்த தியானாங்கிற மவனேன்னு வர போகுது, போட்டு கொல்ல போறான். இன்னைக்கு சொல்லுதான் எழுதி வச்சுக்கிடுங்க. ஆமா, தியானா மவனேன்னு வாயில அடிக்கடி வருதுல்ல, அது பெரிய இடத்துல வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவன் குண்டை போட்டு விட்டு போயிட்டான். அதான் அகம். தான் என்ற அகம் வந்துட்டு தலைக்கு ஏறிட்டு அவனுக்கு வல்லரக்கன் 7.5 சனியம் பிடிச்சான். 7.5 பிடிக்கிறா. டேய் மந்திரி, என்ன ஏண்டா என்ன இதுவரைக்கும் நம்ம தெருவுல என்ன கோயில் இருக்கு? தெருவுல பெருமாள் கோயில் இருக்கு. சொல்ல எஜமா, உங்களுக்கே தெரியாதா? தெரியாது. நம்ம பாதாள லோகத்துல பெருமாள் தானே மெயின். பெருமாள் தான் இருக்காரு. டேய், பெருமாளை தூக்கு. அவர் சிலை புடுங்க. ஆமா, அவரை தூக்கு. என்ன கொண்டு வை? அவர் சிலையை தூக்கணுமா, பேருடைய தூக்கணுமா? பெருமாளை தூக்கு. வல்லரக்கனை கொண்டு வைடா உள்ள. எங்க வருது பத்தியலா? 7.5 சனியம் பிடிச்ச நேரம் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்ய? அவன் கோயில் பூஜை செய்ய மாட்டான், குறுக்களையும் மதிக்க மாட்டான், ஏ சாமிய நினைக்க மாட்டான், சிவசிவானே சொல்ல மாட்டான், சிவனாரே நினைக்க மாட்டான், சொல்லி அடித்திடுவான் செவிட்டோடு. சிவசிவா என்று சொல்லி சிவசிவா என்று சொன்னாய் செவிட்டோடு கோயில் கிடையாது, கோயிலும் கிடையாதுங்கிறான். கொடிமரம் கிடையாது, கொடிமரமும் நான் தாங்கிறான். எல்லாமே நான் தாங்க, உலகமே நான் தாங்கிறான். பகவான் பார்வதியும் நான் தாங்க, பகவானும் பார்வதியும் நான் தாங்க. எனக்கு நிகர் எவனுமே இல்லடாங்க. அரக்கனுக்கு எதிர்ப்பு யாருமே இல்லங்க. சரி, எல்லாம் சரி. ஆமா, சாமி கிடையாது, சாஸ்தா கிடையாதுங்கான சண்டாள பாவி. சாமி இல்ல உலகம் நான் தாங்குமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதேன்னா குடியிருக்க கூடாதுங்க.
கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காதுன்ட்டான். ஏதாவது ஒரு கோயில் அவன் கோயிலே இல்லங்க. கோயிலே கிடையாதுங்க. ஆமா, ஆண்டவனே இல்லங்க. ஆண்டவனே நான் கடவுளுக்கு கோபம் வந்தது. வந்தா தாங்க முடியுமா? ஏ வல்லரக்கா, அடே அரக்கா, ஆண்டவன் கிடையாது, சாமி கிடையாது. ஆமா, சாமி கிடையாதுங்க. இதை வீட்டுல படுத்தான்னா ஆமா, இங்க வந்து படுக்கிறதுக்கு வந்திருக்காவோ? நேமிசம்மா அதான கேட்டேன். இதான் அழகா வீட்டுல படுத்து தூங்கலாமா? அன்னைக்கு ஏழைக்கிழமை நைட்டு ஒரு நாள் இருக்க முடியல. இருக்க முடியாது. நாங்க நேற்று 9 புதன்கிழமை 6 மணி வரைக்கும் வெளில அடிச்சுட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். தலையிலம் தான் இல்லை இங்கேயும் ஜானிக்க பாரு, வந்த உடனே நீட்டி நிமிருதாவும். ஆமா ஆமா, ஏழைக்கிழமை நேமிசம் வெள்ளிக்கிழமை தான் முழிப்பு. ஐயோ பாவம், படுத்தது எல்லாம் எந்திரிச்சிட்டு. ஐயா ஐயா. ஆமா, குளத்து வேலையில வெட்டி மொரியுதாவல்ல. அளந்து போடுதான். குளத்துக்காரரு குளத்து வேலையெல்லாம் பெருசா பேசுறாரு. குளத்தோட பார்க்க போய் விவசாயம் போற பீட்டு கோயில கிடையாது கிடையாது. ஆண்டவனே நான் தாங்க. ஆண்டவனே நான் தாங்க. பல்ல அரக்கடுக்கு டீ இருந்தா கொடுங்க அந்த ஆட்களுக்கு. தூக்கத்துக்கா? தூக்கம் போகும். இருக்காம்மா, போடுங்கம்மா, போட்டு கொடுங்கம்மா. போட்டு போட்டு. கடவுளே நான் தாங்க. கடவுளே நான் தாங்க. கோபம் வந்துட்டு ஆண்டவனுக்கு. ஆண்டவனுக்கு கோவம் தான் தாங்க. பாதாள நாட்டில பாதாள நாட்டிலே 12 வருடம் மழை இல்லாமல் செய்தார். 2 வருடம் மழை இல்லாம செய்தார். 1 வருடமா? 2 வருடமா? அங்க எப்படி மழை இல்லை? எப்படி மழை? அங்க சித்திர மத்தையிலே சில்ல மழை பொழியலையே. ஆடி ஆடி மத்தையிலே அடைச்சாரல் பொழியலையே. ஐப்பசி மத்தையிலே அடைச்சார பொழியலையே. 12 வருட காலம், 12 வருட காலம் பாரில் மழை பொழியலையே. ஏறாறு வருடமாக எட்ட மழை பொழியலையே. அரக்கனோட ஆட்சியிலே அழகு மழை பொழியலையே. மழை இல்லாத காரணத்தால் மக்கள் பஞ்சம் வருகையா. பாவியோட ஆட்சியிலே, பாவியோட ஆட்சியிலே பஞ்சம் வருகையா. மரகால் உருண்ட பஞ்சம், மண்ண வேடை தோற்ற பஞ்சம், நாடி நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அதுரங்கட தோற்ற பஞ்சம், தங்கம் அதே கிடைத்தாரோ தவிடு கிடைய பஞ்சம், தவிடு கிடைத்திட்டாரோ தவிடையது தான் கிடைத்திட்டாரோ கிடைய பஞ்சம். உண்பதற்கு உணவும் இல்லை, உடுத்த நல்ல துயிலும் இல்லை, உண்பதற்கு சுவாரி இல்லை, கேட்க நல்ல எண்ணெய் இல்லை, படுக்க நல்ல வாயும் இல்லை, பத்த வைக்க நெருப்பு இல்லை, குடிக்க நல்ல கஞ்சி இல்லை, குடியிருக்க வீடு இல்லை. மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு, மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வருட பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது, உடுத்த துயில் கிடையாது, உடுப்பதற்கு துயில் கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது, குடிப்பதற்கு கஞ்சி கிடையாது. தங்கத்துல இருந்து தாலி பீலி எல்லாம் வித்து, தாலி பீலியில வைக்காங்க. ஏ அப்பா, தாலி பீலி எல்லாம் வித்து அவங்க தாலி உலகத்துல பயங்கரமான பஞ்சம். ஏங்கப்பா, ஏகப்பட்ட பஞ்சம். தவிடு கிடைச்சாலும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. எந்த பஞ்சம் இருந்தாலும் தண்ணி பஞ்சம் இருக்கலாமா? தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது. தண்ணி பஞ்சமும் இருக்கணும், இணல்களும் மரங்களும் மட்டைகளும் இருக்கணும். மழை இருந்தா தானே மரங்கள் தடுத்து இணல் இருக்கும். தண்ணி பஞ்சம் வந்துட்டு தண்ணி பஞ்சம் இருக்கலாமா? தண்ணி பஞ்சம் இருக்கக்கூடாது.
சும்மாயா இருந்தா ஆமா மந்திரிய கூப்பிட்டான். அடே மந்திரி ஏண்டா என்னய்யா முதல்ல அந்த கணக்கு எடுத்து பாரு. வர சொல்ல பாரு. எந்த கணக்கு முதலாளி? நம்ம எத்தனை வருஷம் ஆண்டிருக்கோம் அரண்மனைக்குள்ள காத்தாடி பூரா ஓடுதான்னு பாருடா. ஆமா காத்தாடி நின்று போச்சுன்னு எழுதிட்டான். கரண்ட் போச்சு. ஏன் ஓடல? 40க்கே போயிட்டு. மொத்தம் எத்தனை வருஷம் ஆண்டிருக்க? 24 வருஷம் நம்ம கணக்கு எத்தனை வருஷம் எனக்கு பகுதி கட்டி இருக்கார்கள்? 12 வருஷம் கப்பம் காணிக்க கட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் பகுதி கட்டல? 12 வருஷம் கட்டல. ஏண்டா என்ன ஏன் எனக்கு பகுதி கட்டல? கேட்டா மழை இல்லங்க தண்ணி இல்லங்க. அப்ப நீ மந்திரி சரியில்லை. யா நீ சரியில்லாம தான்டா எல்லாவோடும் பகுதி கட்டாம இருக்கான். ஐயா நான் பகுதியை கேட்டேன். ஒரு மாசம் கொடுக்காம மறு மாதம் தர மாட்டேக்கான். ஏண்டா என்ன அதெல்லாம் கரெக்டா வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு போறாள. வேறவே சரியாக போச்சு. கொடுத்துட்டு இன்னும் 1.5 லட்சம் கேட்டுட்டு போறா. இடம் போட்டதுல மந்திரி விட்டுட்டாரு. தண்ணி ஊத்தணுமா மகளுக்கு? ஆமா விட்டுட்டாரு. ஆமா 2 நாள் 2 நாளைக்கு வட்டி எடுத்துக்கிடுங்க. சரி அதுக்கா கொடுக்காம இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? அப்படித்தானே தாத்தா? பஞ்சம் இருந்தாலும் சரி பதுக்கி வச்சிருக்க தானே செய்வான். ஆமா பதுக்கி வச்சிருக்கவன் இருந்து தும்பான். ஆமா என்ன? ஆமா பதுக்கி வச்சிருக்கவன் சாப்பிடுவான். ஆ இல்லாதவன் என்ன செய்வான்? இல்லாத மக்கள் தான் நிறைய இருப்பாங்க. தேவைப்பட்டதான் கஷ்டப்படு. 100க்கு 99 பேர் இல்லாதவன் தான் இருப்பான். ஒருத்தன் தான் பணக்காரன் இருப்பான். கண்டிப்பா அந்த ஒரு பணக்காரன் தான் இவ்வளவு பெருசா தெரியுது. ஆமா ஆண்டவன் எவ்வளவு ஒரு படைப்பு இருக்கு. இருக்கு. ஒரு நாளைக்கு 1001 பிறகு பிறப்பு 1000 சாகுது. 1000 இறப்பு 1000 நமக்கு பார்க்க எம்போட்டு தெரியுது. என்ன ஜனப்பெருக்கம். அந்த 1000 பேர் 1001 பிறப்பு பிறப்பு 1000 சாவு சாவு. அப்ப அந்த ஒண்ணு தான் உலகத்துல கழிச்சுக்கிட்டு வருது. உலகம் கழிக்கு. காடெல்லாம் மழையெல்லாம் வீடாகுது. ஒண்ணு பாக்குற உமக்கு என்ன பொறாமையா? 7-8 கூடி இருக்கும்னு பூமியா இராது. பயங்கரமான பஞ்சம். ஏகப்பட்ட பஞ்சம். எழுத்தாணி எடுத்தா கையில எடுக்கிறா. ஓலை எடுத்தா ஓலைய கையில எடுக்கா. எழுதுகிறான் வல்லரக்கன். என்ன சொல்லி எழுதுகிறா? ஏய் அசுரர்களே, அடே அசுரர்களே, இதற்காக எனக்கு 12 வருஷம் பகுதி கட்டல. ஏன் கட்டவில்லை? இதற்காக எனக்கு 26 வருடம் எரிசா கட்டல. 26 வருடம் ஏன் எரிசா? நான் எழுதுகிறேன் ஓலை. ஓலை எழுதுகிறேன். ஓ மந்திரி கொண்டு வாரான். அந்த கொண்டு வர. ஏ அசுரர்களே, ஏ அசுரர்களே, ஓலை கண்ட நிமிடத்தில உடனே பணம் கட்ட வேணும். பணம் கட்ட வேணும். அப்ப பணம் கட்ட வேணும். கைய கட்டி வணங்க வேணும். கைய கட்டி வணங்க வேணும். எரிசா பணம் கட்ட வேணும். என்னை நீங்கள் வணங்க வேண்டும். எந்த நீங்கள் வணங்க வேண்டும். பகுதி பணம் கொடுக்காவிட்டால் படையை எடுத்து நான் வருவேன். படையெடுத்து நான் வருவேன். எரிசா கொடுக்காவிட்டா இருக்க விட போறதில்லை. இருக்க விட போறதில்லை. கப்ப பணம் கட்ட வேணும். கையை கட்டி வணங்க வேண்டும். கைய கட்டி வணங்க வேண்டும். ஓட்ட கையில் கொடுப்பேன். ஓட்டைய சொல்லி விரட்டிடுவேன். ஓட சொல்லி விரட்டிடுவேன். ராஜ்யத்தை பிடுங்கிடுவேன். 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 நாட்டை விட்டு விரட்டிடுவேன். விரட்டிடுவேன். நாட்டை விட்டு விரட்டிடுவேன். விரட்டிடுவேன். ஓட்ட கையில் கொடுப்பேன். ஓட சொல்லி விரட்டுவேன். அதனால ஆண்டவா ஆண்டவா, ஆ, ஓட்ட கையில கொடுப்பேன். ஓட சொல்லி விரட்டுவேன். கடவுளுடைய பேரை சொல்லி ஆண்டவன் பேரை சொல்லி நான் ஓட்ட கையில் கொடுப்பேன். ஓட்ட கையில கொடுப்பேன். ஓட சொல்லி விரட்டுவேன். ஊரை விட்டே விரட்டுவாங்க. ராஜ்யத்தை பறிப்பேன். நாட்டை விட்டே விரட்டுவேன். அப்படின்னு ஓலையில எழுதுதான். அப்படியே எழுதி கொடுக்கலாமா? மந்திரி படிச்சு பார்த்துட்டு ஐயா என்ன இப்படி இருக்கு? என்ன ஓலையா இப்படி இருக்கு? என்ன இப்படி எழுதியிருக்காரு? இப்படி எழுதலாமா நீங்க? ஐயா இதை செய்யலாமா? ஐயா என்ன மக்களோ பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க. பஞ்சத்துல வேதனையில இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நீங்க இப்படி எழுதலாமா? கூடாது ஐயா. ஏய் ஏய், சொன்னதை செய். நீ அரசனா? நான் ஓலைய கொண்டு கொடுடா. கொடுடா.
மந்திரி கொண்டு வாரா, கொண்டு ஓடி ஓடி வாரா, மக்கள்கிட்ட கொடுக்க. அவங்க படிச்சு பார்த்துட்டு ஐயா ஐயா இப்படியெல்லாம் எழுதலாமா, இதெல்லாம் செய்ய வேண்டிய முறையா ஐயா, நாங்க நாடு செழிக்கட்டும், நல்ல பூமி விளையட்டும், பூமி விளையட்டும், நாங்க கூட கொஞ்சம் வட்டியை போட்டு தந்துருந்தோம் ஐயா. அடுத்த ஆண்டு தந்துருதோம் ஐயா. என்ன ஆக்கப்பட்ட பொருள் அத்தனையும் அரசாங்கத்துக்கு சொந்தம், அரசாங்கத்துக்கு சொந்தம். நீ கெட்டுன்னா கட்டித்தான் ஆகணும், இல்லன்னா ஊரை விட்டு போய் தான் ஆகணும். ஆமா ஆமா. மந்திரி கிட்ட பார்த்தா இவங்கிட்ட பேசி புண்ணியம் இல்ல, நேர போண்டா நாம அரக்கனுக்கு பதில் ஓலை எழுதுவோம். எப்படி எழுதுகிறார்? எழுதுகிறார் பாதாள நாட்டு மக்கள். என்ன சொல்லி அரக்கா அரசானார் பகுதி பணம் கட்ட மாண்டம் பணிந்து ஒன்ன வணங்க மாட்டான், பயந்து ஒண்ணு வணங்க மாட்டோம், இருச பணம் கட்ட மாட்டான், எழுந்து இந்த வணங்க மாட்டான், எழுந்து நின்று வணங்க மாட்டோம், பணம் கட்ட மாட்டான், கையை கட்டி வணங்க மாட்டான், பணம் கட்ட மாட்டோம், கையை கட்டி வணங்க மாட்டோம், சுத்தமாக இப்பொழுது வாரோமேடா, சுத்தமாக இப்பொழுது வாரோமடா, சண்டைக்கு வாரோமேடா, வாரோமேடா, சண்டாள வல்லரக்கா வல்லரக்கா, சண்டாள வல்லரக்கா வல்லரக்கா, காளி கதையா? சரி, அப்ப ரெடி பண்ணுங்க. சாத்த பிறகு ரெடி பண்ணுங்க, மேலத்தை வர சொல்லுங்க. மேலத்துக்கு விடுங்க. ஆண்டவருடைய கிருபையாலை, பகவான் கிருபையால், ஆண்டவா ஆண்டவா பானால் 12 வருடம் மழை கிடையாது, மழை கிடையாது ஆண்டவனே, 6 வருட காலமாகவே மழை கிடையாது, 12 வருஷம் மழை இல்லையே. ஆனால் எப்படி நாங்க பகுதி கட்டுவோம்? எங்களால பகுதி கட்ட முடியாது ஐயா. ஏன் கட்ட முடியாது? எங்களால விளைச்சல் இல்ல. வாங்கினீர்ல வெள்ளாம விளைச்சல் இல்ல. தாத்தா வாங்கினீர்ல, தை மாசத்துல ஊர் எண்ணெய் தான் தேய்ச்சிட்டு அழைக்கும், அதனால நாங்க பஞ்சம். வாங்கினா கொடுத்துதான் ஆகணும். எம்மா வெள்ளாம விளையட்டும், மொத்தமா கட்டுதோம்ங்க. அப்படியா? மொத்தமா? ஆமா. அதெல்லாம் மொத்தமா கட்ட முடியாது, மொத்தமா அவன் மொத்தமா தாளைத்து மொத்தமா கட்டி ஆகணும். பார்த்தார்கள் அசுரர்கள், இந்த நாட்டிலே இருந்துதான் என்ன செய்ய போறோம், இருப்பதை விட நாமல் சாவதே மேலு. அசுரர்களே எடுங்கடா படைய, அரக்கர் படைய திரட்டுங்கப்பா, அரக்க மேல படை எடுத்து வராங்க. அங்க எப்படி பட வர தெரியுமா? செந்துள்ளது மறந்திடுமா, 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 சூரியன மறைந்திடுமா, கருந்துள்ளது மறந்திடுமா, கதரோணம் மறைந்திடுமா, அரங்க மேல் மடையெடுத்து அசர கூட்டம் பறிக்க உயர நின்று பார்க்கானே, ஆண்ட வல்ல அரங்க வல்ல அரங்க பதறி போய் வாரானே, பதறுகிறான். எப்படி பதறுகிறான்? உப்பரிக்க மேடையில நின்று பார்க்கான், அழகான மேடையில பார்க்கான், ஏ மந்திரி என்னடா படம் வருது, அவங்க மேல படை, இந்த படைகள்லாம் எங்க இருந்தப்பா வருது, எங்க இருந்து? பாதாள நாட்டுல எல்லாம் பாருங்க படைய
உங்களை தேடித்தான் வருது. உங்களை தேடிதான் வரார்கள். என்ன தேடி ஏன்டா வராங்க? நீங்க பகுதி பணம் கேட்டீங்கல்ல, அதனாலதான் பகுதி கொண்டுட்டு வராங்க. படையெடுத்து வராங்க. ஏன் சண்டைக்கு இல்லாடா வர மாதிரி இருக்கு? சண்டைக்கு தான் வராங்க. அருவாளும் கம்பும்